அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு போடிநாயக்கனூர்ல கட்சியினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெறுது. அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று ஆயுர்வேத சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த சட்டசபை தொகுதிகள் இருக்கும்ல, அந்த தொகுதி வாரியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு. கூட்டணி வச்சது மிகப்பெரிய அளவுல அதிருப்தியில இருக்கிறாங்க நிர்வாகிகள். எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஒரு வேண்டுகோளை வேற வைக்கிறாரு. கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் கட்சியை சார்ந்து அந்த பற்றாளர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. யாரும் தயவு செய்து அது தொலைக்காட்சியிலேயோ சமூக ஊடகங்களிலோ பத்திரிகையிலோ நீங்க கட்சி சார்ந்து எந்த கருத்துக்களையுமே நீங்க பகிராதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சியினுடைய நிலைப்பாடு மற்றும் செயல்பாடுகள் குறித்து கட்சியினுடைய தலைமை உரிய நேரத்துல உரிய காலத்துல அறிவிப்பை வெளியிடுவாங்க. அப்போது நீங்க பேசினா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, அவர் பிஜேபி கூட்டணி வச்சதுல இருந்தே மிகப்பெரிய அளவுல பயத்துலதான் மனுஷன் சுத்தரிச்சிடறாரு. எங்கிட்டு போனாலும் தடைகள் தான் அதிகமா இருக்கு. நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சது பிடிக்கல. ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி எதனால இந்த வேண்டுகோளை வைக்கிறாரு அப்படின்னா, பிஜேபி கூட்டணியிலிருந்து பிரிகிறாரு. பிரிஞ்சு பிஜேபிக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதற்கடுத்து அதே பிஜேபிட்ட போய் தஞ்சம் புகுறாரு. அப்ப வெளியில அந்த பிஜேபி எதிர்த்து பேசினவங்க எல்லாருமே ஒரு ஆதங்கத்துல இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லிதானே நம்மலாம் பேச ஆரம்பிச்சோம். இப்ப போய் யார்கிட்டையும் கேட்காம கொள்ளாம ஒரு ஆலோசனை நடத்தாம ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒரு மாவட்ட செயலர் கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றாம இவர் பாட்டுக்கு போய் ஒரு கூட்டணி பிஜேபியோட உறுதிப்படுத்திட்டு வந்துட்டாரு. அப்ப நாங்க பேசினவங்க எல்லாம் என்ன பண்றது? அப்ப நாங்க தான் பகையாளியா? அப்ப எடப்பாடி பழனிசாமி உறவாளியா? அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு எல்லா நிர்வாகிகளுமே வந்துட்டாங்க. பிஜேபியோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சதே யாருக்குமே பிடிக்கல. அதனாலதான் என்ன பண்ணாரு, நம்ம போய் பொருந்தா கூட்டணியா நம்ம உருவாக்கி இருக்கோம், இதுல எந்த விதமான பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். கட்சியினுடைய நிலைப்பாடு செயல்பாடுகள் குறித்து யாரும் எந்த கருத்துக்களும் சமூக வலைதளங்களிலோ தொலைக்காட்சிகளிலோ பத்திரிகைகளிலோ நீங்க சொல்லாதீங்க, அங்க யாருக்கும் பேட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி முரண்பட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி நாளைக்கு வெற்றி பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர் இன்னைக்கு கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் போடிநாயக்கனூர்ல சட்டமன்ற முகாம்ல நடத்துறாங்க. இதுல சையதுகான், தேனி மாவட்டத்தினுடைய செயலாளர் சையதுகான் முன்னிலையில தான் இந்த கூட்டம் நடைபெறுது. நேற்று கூட செய்தியாளர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட கேட்டாங்க, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சிருக்கு, உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு புனிதவள்ளி, இன்னைக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் புறப்பட்டாங்க. இப்ப இன்னைக்கு தேனி மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி வாரியா ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு பாத்தீங்கன்னா காலையில 10 மணிக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில சையதுகான் அவர்களோட முன்னிலையில போடிநாயக்கனூர் சட்டமன்ற முகாம்ல ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக அப்படின்னா, கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ன நிலைப்பாடுல இருக்கிறாங்க, அவர்களுடைய கருத்தை முதல்ல கேட்கணும் இல்லையா? ஒருவருடைய கருத்தை கேட்ட பின்னாடிதான் எந்த முடிவுமே எடுக்க முடியும். இப்ப எடப்பாடி பழனிசாமி மாதிரி எடுத்தேன் கவுத்தேன்லாம் இருக்க முடியாது. கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க, தொண்டர்களுடைய மனநிலை என்ன இருக்கு, பொதுமக்களுடைய மனநிலை இருக்கு, அதையெல்லாம் அந்த இதெல்லாம் கேட்ட பின்னாடிதான் ஒரு இறுதி முடிவு எடுக்க முடியும். சாயந்தரம் ஒரு 6 மணி போல பாத்தீங்கன்னா போடி சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் அதே சட்டமன்ற அலுவலகத்துலதான் போடிநாயக்கனூர்ல தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. இந்த ஆலோசனை கூட்டத்துல ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் கேட்பாங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கேட்பாங்க. கேட்டு அவங்களுடைய மனநிலை என்ன, ஏன்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 9 மாசம் இருக்கு. 2026க்கான சட்டசபை பொதுத் தேர்தல் வர இருக்குது. அதுக்கு தயார்படுத்தணும் இல்லையா? நிர்வாகிகள்லாம் அழைச்சு இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தி இந்த சட்டமன்றத்துக்கு நம்ம எப்படி தயாராகணும், எப்படி நம்ம மக்களை சந்திக்கணும், எப்படி எல்லாம் நம்ம பிரச்சார வியூகங்களை கொண்டு போகணுங்கிற ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இதை பார்க்கப்படுது. எடப்பாடி பழனிசாமி மாதிரி எதையுமே ஐயா ஓபிஎஸ் செய்ய மாட்டாங்க. எதுவா இருந்தாலும்
ஒரு தொண்டன் என்ன கருத்தை சொல்லணும் அந்த கருத்தை உள்வாங்கி அதற்கான ஒரு செயல்பாடுகளை இறங்கக்கூடியவர் தான் ஐயா ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி அப்படி கிடையாது. தன்னை காப்பாற்றிக் கொள்ள எதை வேணாலும் செய்வார். அதனாலதான் இன்னைக்கு கட்சியே இந்த நிலைமைக்கு வந்திருக்குது. இன்றைய ஆலோசனை கூட்டத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிர்வாகிகள் என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்க, அவர்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத கேட்டறிவதற்காக இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. தொகுதி வாரியா ஆலோசனை கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு முதற்கட்டமா தேனி மாவட்டத்துல கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கும் போடி சட்டமன்ற தொகுதிக்கும் இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. நிர்வாகிகள் எந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க, ஐயா எந்த மாதிரியான அரசியல் நிலைப்பாடை எடுப்பாங்க அப்படிங்கிறத போக போகத்தான் நம்ம பார்க்கணும். நன்றி, வணக்கம்.